இந்த உலகத்துடைய செகண்ட் ஹெவியஸ்ட் 600 kg இருந்த ஒருத்தவர் தன்னுடைய ஹார்ட் ஒர்க்னாலையும் அவங்களுடைய சவுதி அரேபியாவுடைய முன்னாள் கிங் அவருடைய ஹெல்ப்னாலையும் கிட்டத்தட்ட 550 kg குறைச்சிருக்காரு. அந்த வெயிட் ஒரு கட்டத்தில் அவருடைய உயிருக்கே ஆபத்தாகி போய் முடிகிற ஒரு நிலையில் அந்த 550 kg எத்தனை நாளில் முடிச்சார் தெரியுமா? வெறும் 180 நாளில் முடிச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் இப்போ அவர் என்ன வெயிட்டில் இருக்காருன்னு தெரியுமா? அவர் எப்படி தான் இந்த வெயிட்டை குறைச்சாரு, என்னதான் ஃபாலோ பண்ணாரு, அண்ட் எத்தனை மெடிக்கல் ப்ரொஃபஷனல் அவங்க கூட இருந்திருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி அரேபியாவை சேர்ந்த காலித் பின் முன்சென் சகாரி ஒருத்தவர் தன்னுடைய 22 வயசில், அதாவது 2013 610 kg போகிறார். அதாவது இந்த உலகத்துடைய செகண்ட் ஹெவியஸ்ட் வெயிட்டாக அப்போ அவர் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அண்ட் தென் இந்த உலகத்தில் அவர் அந்த வெயிட் வச்சுருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு 8 kg போட்டால் கூட நமக்கு இவ்வளோ பெரிய வெயிட்டாக நமக்கு தெரியும். ஒரு 610 kg வச்சுருக்கிறதுனால அவருக்கு அந்த வாழ்க்கையே ஒரு லைஃப் த்ரெட்டனாக இருக்குது. எப்போ அவர் இறப்பாருன்னு யாருக்கும் தெரியல. அண்ட் தென் ரொம்ப வருஷமாக அவர் பெட்டுனா அப்படியே பெட்லேயே படுத்துட்டு இருக்காரு. ஏஞ்சும் நடக்கவும் முடியாமல், ஒரு தண்ணியும் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெட்டிலேயே ரொம்ப வருஷமாக படுத்துட்டு இருக்காரு. அண்ட் தென் அவங்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அவருக்கு தேவையான ஒரு சின்ன ஹெல்ப் அவங்களால தான் அவருக்கு நீட்ஸ் டே டு லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. அண்ட் தென் எப்பவும் போல் அவர் வாழ்க்கை ரொம்ப ஒரு சிவியராக, எப்போ வாழ்க்கை முடியும்னு ஒரு பயத்தோடையே எப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை பயத்து கொண்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கிங், அதாவது முன்னாள் ஒரு பிஎம்ஐ இருந்த சொல்லலாம், அவருடைய கிங் அப்துல்லான், அவர் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு ஒரு மெடிக்கல் கேராக ஒரு ஃப்ரீயாக அவருக்கு கொடுக்குறாரு. அண்ட் அவருக்கு கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க. அண்ட் தென் அவருக்கு நிறைய ஒரு எஸ்எஸ்எஸ் டயட்டு இது மாதிரிலாம் கொடுத்து அவருக்கு வெயிட்டு குறைக்க எவ்வளவு பாடுபட முடியுமோ அந்த கிங் அப்துல்லா 89% அவருடைய வெயிட்டை 89% அவராலேயே குறைஞ்சதுன்னு சொல்லலாம். அவர் கொடுத்த ஒரு மெடிக்கல் கேர்னாலையும் அவர் கொடுத்த ஒரு செல்ஃப் கேர்னாலையும் அந்த வெயிட் அவர் குறைச்சதுக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்கு. அந்த கிங் அப்துல்லா அவருடைய வீடு ஜாசன்லேருந்து அவருடைய ரியாத், அதாவது அவர் வச்சிருக்கிற ஒரு கிங் ஃபேதட் மெடிக்கல் சிட்டிக்கு கொண்டு வராரு. அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு மெத்தட் பெட்டில் அவர் படுத்துக்கிட்டு ஒரு ரொம்ப டேக் கேராக அங்கே பார்த்துக்கிற ஒரு இடமாகவும் அவருக்கு அங்கே அமையுது. அண்ட் தென் அவருக்கு ஒரு 30 மெடிக்கல் ப்ரொஃபஷனல் மொத்தமாகவும் சேர்ந்து என்னென்ன பிளான் சொல்லலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், என்னென்ன எக்ஸசைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவருடைய எல்லா விஷயத்தையும் ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டே அவருடைய வாழ்க்கையில் 6 மந்த்தாக அவங்க ஃபாலோ அப் மாதிரி அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையில் 2016, அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் முதல் தடவையாக அவர் நடக்க பயணிக்கிறாரு. அப்படி நடக்க பயணிக்கிற அவர் திரும்பவும் எந்திரிச்சு நடக்கிறாரு, ஓடுறாரு. அண்ட் தென் அவருடைய வெயிட் லாஸ் ஒரு மிகப்பெரிய மேசிவாக இந்த உலகத்தில் ஒரு பேர் போகுது. ஏன்னா இந்த உலகத்துடைய செகண்ட் வெயிட்டாக அவர் இருந்திருக்காரு. அவர் குறைச்ச வெயிட் எவ்வளோன்னா 542 kg. அப்படி குறைச்ச அவர் இப்போ இருக்கிற கேஜி எவ்வளோ தெரியுமா? 63.1 kg. இந்த கேஜியை குறைக்க அவர் இவ்வளோ பாடுபட்டு இருந்தாலும் அண்ட் இவ்வளோ சர்ஜரி பண்ணியிருந்தாலும் அவருடைய ஸ்கின்னை மட்டும் குறைக்கவே முடியல. எக்ஸசிவ் ஸ்கின் மல்டிபிள் சர்ஜரிஸ் நிறைய பண்ணுறாரு. அப்படி பண்ணியும் அந்த ஸ்கின்னை அவர் இன்னும் இப்போ வரைக்கும் அவரால் குறைக்கவே முடியல. அண்ட் அந்த ஸ்கின்னால் அவருக்கு வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அந்த ஸ்கின்னால் எக்ஸ்ட்ரா ஒரு 1 kg 2 kgன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் அந்த கேஜி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அவர் ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஒரு யங்காக, இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு பிக்சர் தான் அவர் இப்படி இருந்தவர் இப்படி இருக்காரு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். இந்த உலகத்தில் இருந்த ஒரு பிக்கெஸ்ட் மேசிவ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். இந்த மிடில் ஈஸ்டர்ன் சயின்டிஸ்ட்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு உலகத்தில் இருந்த ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதாவது 600 kg இருந்த ஒருத்தவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதுவும் 6 மாதத்தில் செலவு பண்ணி 550 kg குறைச்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களுக்கு இந்த ரிசல்ட்டை எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம வாழ்க்கையிலும் சொல்லலாம், நம்ம ஒரு 5 kg நம்ம குறைக்கவே நம்ம அவ்வளோ பாடுபடுவோம்.
பண்ணுவோம், ஒரு வருஷம் நம்ம ஜிம்முக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனால் வெயிட் கம்மியாகாது. ஸோ நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைய ஆகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம ஒரு 5 kg ஏற்றணும்னு நினைப்போம், அதுவும் முடியாது. ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு 550 kg எப்படி ஒரு குறைச்சிருப்பார்? ஐயோ, நினைச்சாலே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் யாராச்சும் இந்த வெயிட் கெயின் ஆகும்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு அண்ட் உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு நீங்கள் பண்ணுறதுனால, ஷேர் பண்ணுறதுனால அவங்க என்ன ஒரு இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ட்ரிபிள் மடங்காக கொடுக்க முடியும். ஏன்னா இவ்வளோ கேஜி குறைச்சிட்டார், நம்மளால் ஒரு 8 kg குறைக்க முடியாதா, ஒரு 10 kg குறைக்க முடியாதான்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்குவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஐ ஆம் பாய் ஃப்ரம் யுவர் அஜி. பாய்.